அனைவருக்கும் வணக்கம். உங்களை பிள்ளையார் கோயில் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். ஹாய், என் பேர் ராஜ். என்னோட போன வீடியோ பார்த்துருப்பீங்க, லசானியா. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். இன்றைக்கியும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஒரு கேக் வெரைட்டி. இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கோட பர்த்டே. ஹாய். ஸோ அவளுக்காக நான் இன்றைக்கி ஒரு கேக் பண்ண போகிறேன். இட்ஸ் எக்லெஸ் கேக். ஸோ ஒரு சாக்லேட் பேஸில் ஒரு எக்லெஸ் கேக் பண்ண போகிறேன். அது வந்துட்டு எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு வாங்க சேனலில் போய் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ தேவையான பொருள்லாம் பார்ப்போம். கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக நிறைய பேர் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க கேக். அதுக்கு சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் கோதுமை மாவில் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கேன். ஒரு நம்ம ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒரு 7 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். என்ன ஒயிட் கலராக இருக்கேன் பார்க்குறீங்களா? என் பொண்ணோட வேலை தான். அவள் சக்கரை அது எல்லாத்தையும் கலந்து அதில் போட்டு விட்டுட்டா கொக்கோ பவுடரில். அப்புறம் பவுடர் சுகர் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கேன். அப்புறம் நான் நார்மல் மில்க்கு அதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். இது தவிர கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஜஸ்ட் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள், அவ்வளோதான். ஆல்சோ நான் வந்துட்டு நிறைய லேயர்லாம் வச்சு பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக வச்சு பண்ண போகிறேன். ஸோ வர வாரங்களில் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேக்லாம் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு பிகாஸ் வி ஆர் ஹெல்தி ஹெவி, நான் அதனால் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் கேக் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் இட்ஸ் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், இது ஒன்றும் கிடையாது. அந்த கோதுமை மாவு போட்டுட்டேன். இது கூட நான் சொன்ன மாதிரி ஒரு கொக்கோ பவுடர் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு கலந்தாச்சு. ஓகேங்க. அப்புறம் பவுடர் சுகரும் கலந்து போனோம்ல. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம இது கூட வெண்ணெயை சேர்க்கணும். ஒரு 100 கிராம் நான் வெண்ணெய் சேர்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தென் கடைசியாக நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ஸ்பூன். பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சொன்ன மாதிரி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வெண்ணெய், பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டாக்க கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒரு க்ரீம் மாதிரி வரணும். நல்லா பாலும் சேர்த்து ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஸோ இப்போ நான் ஸ்பூன்லேயே ரொம்ப நேரம் கலந்துட்டு இருக்கேன். இதை இப்போ பீட்ரு இருந்தாக்கா நான் ஜென்ரலாக பீட்ரு யூஸ் பண்ணி வச்சுங்க
உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கையிலேயே ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் பீட்ரு இருந்தாக்கா பீட்ரு யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். இது வந்துட்டு க்ரீமியாக நல்லா பரவாயில்ல கையில் நல்லா கலக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸ்பூன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பதத்துக்கு நல்லா க்ரீமியாக நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் வேறு ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வெசலில் அடியில் கொஞ்சம் நல்லா க்ரீஸியாக நீங்கள் பட்டர் ஆல்ட்டு கீ ஆல்ட்டு ஆயில் யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது வேறு பாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு நான் இப்போது அவன் பதிலாக ஜஸ்ட் ஹோம்மேட் அவன் மாதிரி ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் அடியில் உப்பு தடவி உப்பு நிறைய போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சின்ன பாத்திரம் கவுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேக் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஹீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கவுத்து நம்ம மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக கத்தி வச்சு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கேக் நல்லா கவுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இது நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் நான் பண்ணுறேன். அது ஓகே. நம்ம மேலே டாப்பிங்க்கு ஹாட் சாக்லேட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன சாக்லேட் பவுடர் நான் மில்கில் கொஞ்சம் லைட்டாக கலந்து கொஞ்சம் பாயில் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பார்க்குறீங்க, இது நான் பண்ண கேக்குன்ட்டா இப்படி தான் வரணுன்ட்டு நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, கவுத்தும் போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, கொஞ்சம் பிஞ்சிடுச்சு கேக்கு. இது கஷ்டமப்பா, போன் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வெட்டக்கிறேன். இப்போ நம்ம கேக்கோட டேஸ்ட் டைமு. கொஞ்சம் கேக் சொதப்பிடுச்சு. என்னன்னாக்கா கவுத்தும் போது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் அதிகமாக கொஞ்சம் போட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டோம்னு நினைக்கிறேன். பட் அதாவது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதர்வைஸ் கொஞ்சம் கன்ச்சியாகவும் நல்லா டெக்ஸ்டரோட கேக் வந்திருக்கு. ஐ லைக் த டேஸ்ட் பர்சனலி. ஸோ வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க, கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா சூப்பரா இருக்கு, சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு சொல்லுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மகதி சொல்ற மாதிரி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்.